முருங்காவும் இல்லை இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மியாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யுஎஸில் இருக்கிற உழவர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். நான் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா. இங்கே உழவர் சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. என்னென்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலி உள்ளே நுழையும் போதே வந்து ஒரு இளநீ கடை இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டோம். ஏன்னா இளநீ குடிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாவ் இளநீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே நடக்க ஆரம்பித்தோங்க. போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு கீரை கடை இருந்துச்சு. அந்த என்ன கீரைன்னு எனக்கு தெரில, தண்டுக்கீரை அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கீரையை வாங்கி அப்படியே பேக்கில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பிளான்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் இருந்துச்சு. இதில் வந்து சில்லி இருந்தது, உங்களுக்கு புதினா, கருவேப்பிலை, அப்புறம் பப்பாயா, மேங்கோ, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய இதில் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய யூஎஸில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்துச்சுங்க. எங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுண்டைக்காய்லாம் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைக்காக தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். முருங்கைக்கீரையும் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு லேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களும் சின்ன வெங்காயம் வாங்கணும். அப்புறம் உங்களுக்கு நாட்டு தேன் இங்கே கிடைக்குது. மலை தேன் சொல்லிட்டு ரொம்ப பியூர் ஹனியும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க அந்த சுண்டைக்காய். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு இங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. $1 தாங்க. $1க்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் $1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். $3, $2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி கோவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வாங்கினோன்னா ஆல்மோஸ்ட் $6 இல்லைனா $4 கிட்டையாச்சும் இருக்குங்க. பட் இங்கே வந்து 1 LB $2 அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால பரவாயில்ல, இந்த அளவுக்கு சீப்பாக இங்கே கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். எல்லா விதமான கீரைங்களும் இருந்ததுங்க. ஸோ ரொம்ப நாள் யூஎஸில் வந்து கீரையே நான் சாப்பிடலை, நான் ஃப்ளோரிடாவில் இருக்கேன், கீரையே நான் பார்க்கலங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கீரையும் இங்கே கிடைக்குதுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நீங்கள் மஷ்ரூம் பிரியர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பரவாயில்லையே இவ்வளோ திங்ஸ் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வீடியோ எடுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வாங்குறதையும் விட்டுட்டு நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளை போல் மக்கள் எவ்வளோ பேர் ஃப்ளோரிடாவில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலிமா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தாங்க இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டே பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்போ தான் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளசியும் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து துளசி வாங்கணும், வீட்டுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் துளசியும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே துளசியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இங்கேயும் வாங்கிக்கலாம். நிறைய கீரைங்க இருக்குங்க. கீரை வெரைட்டிஸ் ஆஃப் கீரைஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 கீரை தானுங்க. ஒன்று புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் தண்டுக்கீரை, இந்த மாதிரி ஒரு 4-5 கீரை தான் நம்மளுக்கு தெரியும். மீன் இருந்துச்சுங்க. இந்த மீன் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்தியாவோட டேஸ்ட் அப்படியே இந்த மீனில் இருந்தது. ஏன்னா எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 LB வந்து $3 சொன்னாங்க. பயங்கர சீப்பு, டெட் சீப்பில் கிடச்சிது.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மீனை நாங்கள் வாங்கிட்டு வீட்டில் வந்து குக் பண்ணோங்க. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு இந்த மீன் கொடுத்ததுங்க. நான் எவ்வளோ தடவை நான் மத்தி மீன் வந்து யூஎஸில் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வந்து அந்த இந்தியாவில் சாப்பிட்ட டேஸ்ட்டை வந்து நான் பார்த்ததே கிடையாது. பட் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி எடுத்துகிட்டு போய் நான் சமைக்கும் போது தாங்க எனக்கு அந்த டேஸ்ட்டே கொடுத்தது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மத்தி மீனை வாங்கவே மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, சரிங்களா? நாங்கள் ரொம்ப நேரம் எங்கள் ஃப்ரெண்டுக்காக அழகாக ஒரு செம்பருத்தி பூவை தேடிக்கிட்டே இருந்தோங்க. ஃபைனலாக ஒன்றை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. நீங்களும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஃப்ளோரிடாவில் தாங்க இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஏர்லி மார்னிங் வரா மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கா இல்லை டெம்ப்ரரி க்ளோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது எப்படி சொன்னாங்க அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே இருக்காது, சீசனலாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வரும்போது நான் கொடுத்துருக்க சைட் லிங்க்கை செக் பண்ணிவிட்டு டெம்ப்ரரி க்ளோஸ்டா ஓப்பனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா ஃப்ளோரிடாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இல்லை அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா மார்னிங் 6:30 7 o'clock இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரேட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் ஆகுது. ஸோ டைமிங் வச்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க, ஓகேங்களா? நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கிங் எங்கேயும் தேட வேண்டாம். ஸோ அங்கே இருக்கிற பர்சனே உங்களுக்கு வந்து டைரெக்ஷனும் காட்டுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளேருந்தே நடந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாங்க. இங்கே ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுங்க. இன்னொரு சைடு இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கராஜ் சேல் தான் போட்டிருந்தாங்க. ஸோ கராஜ் சேல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, செகண்ட் ஹேண்டு திங்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சிலது நியூவாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு எதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கூட இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாட்ஸு அந்த மாதிரி நிறைய யூஸ்டு திங்ஸ் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்கங்க. நானும் ரொம்ப நேரமாக பாட் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபைனலாக எனக்கு ஒரு பாட் கிடச்சிது. பார்த்திங்கன்னா டெட் சீப்லேயும் கிடச்சிது. பட் எடுத்து பார்த்தா உடஞ்சிரும் போல் இருக்குங்க. பென்சில் பாக்ஸ் கூட நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும். பட் இதை ஒரு மண் போட்டு தூக்குனிங்கன்னா கீழே உடஞ்சி வந்துடும் போல் இருக்குது. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து கார்டனில் வைக்கிற பேர்ட்ஸ் தான் இது. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் $60 கிட்ட சொன்னாங்க. அவங்க பேர் தான் சொன்னாங்க $60 ஒன்று $30 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
பட் இப்போ நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று $30 எதுவுமே $20 இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது என்னமோ காஸ்ட்லியாக தெரிஞ்சது. அவங்க இல்லைனாலும் நான் வந்து நாளைக்கு மார்க்கெட் ப்ளேஸில் வச்சு சேல் பண்ணிவிடுவேன், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது காஸ்ட்லியாக இல்லை கரெக்டான ரேட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த பேர்டை பற்றி அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நாங்கள் போய் அப்படியே இளநியை குடிச்சிட்டு நாங்களுமே கிளம்புறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.